பக்தி நேரம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில், இந்த ஆலயம் எதற்காக போகணும், என்ன பிரார்த்தனை செய்யலாம், எந்த கிரகத்திற்கு இந்த ஆலயம் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது, ஜாதகத்தில் புதனின் குறைபாடு இருப்பவர்களுக்கு இந்த ஸ்தலம் ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்கும். இப்போ புதன் அப்படின்னு சொல்லும் பொழுது கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத பகவான். ஸோ உங்கள் குழந்தைகள் படிக்க கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுறாங்க, இல்லை படிக்கிறது நினைவில்லை, மறந்து போயிடுறாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த கவனக்குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மற்றும் நல்லா படிச்சுட்டேன் ஆனால் எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இல்லை, வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த ஆலயம் ஒரு சிறப்பு வழிபாடு ஸ்தலமாக விளங்குகிறது. அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார் ஒரு சன்னதி இருக்குது. ஜன்னலில் மொத்தம் 12 துவாரங்கள் உண்டு. இந்த குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த விநாயகர்கிட்ட வேண்டுதல்களை வைத்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த ஜன்னல் வழியாக கொடுத்து குழந்தையை வாங்கி கொள்வது அப்படிங்கிறது ஒரு பரிகாரமாக இங்கே விளங்குகிறது. ஸோ கணவன் மனைவி அந்யோன்யம், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேரணும் அப்படிங்கும் பொழுது இந்த ஆலயத்தில் நீங்கள் வழிபாடு செய்து, இங்கே காந்திமதி அம்மனுக்கு அந்த இரவு நேரத்தில் அர்த்தஜாம பூஜை இருக்கு இல்லையா, அதில் நம்ம புஷ்ப கைங்கரியங்கள் செய்வது, பழம் வாங்கி கொடுக்கறது, சுவாமிக்கு பால் நைவேத்தியம் கொடுப்பது, இப்படி பண்ணும்பொழுது பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான ஒரு பரிகார ஸ்தலமாக இந்த நெல்லையப்பர் ஆலயம் விளங்குகிறது. இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். ஸோ இந்த ஸ்தலத்தில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சன்னதிகளுமே ரொம்ப விசேஷமானது தான். ஆனால் குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா, ஒரு குபேர யோகம் ஒரு மனிதனுக்கு வரணும்னா அது புத பகவானால் கொடுக்கப்படுவது தான். ஸோ புதன்கிழமையில் இந்த குபேர யோகம் வருவதற்காக இங்கு இருக்கக்கூடிய நெல்லையப்பர் மற்றும் விநாயகரை வழிபாடு செய்து, இங்கே புதனின் இந்த நவகிரகத்தில் புதன் சரியில்லாமல் இருப்பவர்களும் இங்கே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்து அபிஷேகங்கள் செய்து, இந்த இரவு நேரத்தில் காந்திமதி அம்மன் வெண்ணிற ஆடை உடுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த ஆடை மறுநாள் காலையில் 7 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய பூஜை வரைக்கும் இருக்கும். இந்த வெண்ணிற ஆடையும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். இப்படி பிரார்த்தனைகள் செய்து நெல்லையப்பரை நாம் வணங்கும் பொழுது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய புதன் தோஷம் நீங்கும். அது மட்டும் அல்லாமல் நமக்கு குழந்தை பேருக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையாரை நாம் வணங்கி கொள்ளலாம். நமக்கு இழந்த சொத்துக்கள் மீண்டும் கிடைப்பதற்கும், கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கும் நெல்லையப்பர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரக வழிபாடுகளை செய்தால் நமக்கு இந்த தோஷ நிவர்த்திகள் கிடைக்கும்.